வெல்கம் 15 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சினுடைய 7th டே ஒரு வாரம் ஆயிடுச்சு. வெற்றிகரமாக ஒரு வாரம் ரன் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து 69 சம்திங் இருந்தது. 1 வீக்கில் வந்து 68 சம்திங், கிட்டத்தட்ட 1 கேஜி வந்து 1 வீக்கில் ரெடியூஸ் ஆகிருக்குது. உண்மையாலுமே இது மிகப்பெரிய விஷயந்தான். சரி, நான் சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் கரெக்ட் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, இது ஒவ்வொரு டைம் ஸ்டார்டிங்கில் வந்து வாட்டர் வந்து ரெடியூஸ் ஆகிறது குயிக்காக ரெடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் 1 வீக் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இதே தான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஒயிட் ரைஸ் வந்து அதிகமாக எடுத்துக்க போகிறதில்ல, லிக்விட் ஐட்டமாக எடுத்துக்க போகிறேன். பார்க்கலாம் எந்த அளவுக்கு ரெடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத. இல்லை, இது ரெடியூஸ் ஆச்சுன்னா நான் கரெக்டான வேல தான் போகிறேன் அப்படிங்கிறத அர்த்தம். ஸோ எப்போவுமே வந்து லிக்விட் ஐட்டம் எடுத்ததில்லை. அந்த வரகு சாமை அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவேன். அதுவும் சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இதுலேயுமே வரகு சாமையெல்லாம் எடுத்துக்கிட்டாலும் அது லிக்விடாக எடுத்துக்கிறேன். ஸோ அது வந்து காய் பொரியல் இதெல்லாம் வச்சுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து மார்னிங் எந்திரிச்சோன்னே தண்ணி நல்லா ஒரு 1/2 லிட்டர் குடிச்சிட்டு ஒரு 5:30 ஆம்லா ஜூஸ் கொஞ்சம் குடித்தாச்சு. ஒரு 6:30 ரேஞ்சில் ஒரு காஃபி நல்லா ஸ்ட்ராங்காக பால் அதிகமாக ஊற்றி தாங்க குடிச்சிட்டு ஒரு 8 வந்து மாதுளம்பழ ஜூஸ் வித்தவுட் சுகர், வித்தவுட் பால் எதுவுமே இல்லாத குடிச்சிட்டு இன்றைக்கி டியூஷன் கிளம்ப வேண்டியதாக இருந்தது. ஸோ சாலட் மட்டும் போட்டு சாப்பிட்டுக்கலாம், வயிறு ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாசிப்பயிறு முளப்பு கட்டி வச்சுருந்தது. ஸோ அது கேரட்டு, மாதுளை ப்ளஸ் வந்து கொய்யாப்பழம், ஒரு 1/2 கொய்யாப்பழம், வெள்ளரி இதெல்லாம் போட்டு சாப்பிட்டு கிளம்பிக்கலான்னு சொல்லிட்டு போட்டு ஒரு முட்டை கம்பல்சரி, ஒரு ஜூஸும் முட்டையும் ரெகுலராக இருக்குது. 2 முட்டை வேணாலும் எடுத்துக்கிறேன், ஒரு முட்டை கம்பல்சரி இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்பீடாக தான் சாப்பிட்டு கிளம்புன, டியூஷன் கிளம்புறதுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட இது சாப்பிட்றதுக்கு ஒரு 20 நிமிஷமாவது வேணுங்க. நான் வந்து அவசரமாக சாப்பிட்டு கிளம்புன மாதிரி இருந்தது. சரி, டீ சாப்பிட்றதுக்கு உண்மையாலுமே டைம் இல்லை. எங்கே போகிறதுனால அந்த டீ சாப்பிட்டா தான் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. சரி, டியூஷனுக்கு டீ போட்டு போயிட்டு 12 வந்து டீ, காலையில் ஒரு காஃபி, 12 ஒரு டீ, நைட்டு ஒரு டீ, கிட்டத்தட்ட 3 டீ ஆயிடுச்சு. டியூஷன் விட்டு வந்துட்டு ஒரு சோளக்கருது இருந்தது, அதை சாப்பிட்டாச்சு. அதை சாப்பிட்டங்காட்டியே வயிறு ஃபில்லான மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஈவினிங் வந்து 6 வந்து அஜய் வந்து பப்ஸ் வேணும்னா ஸ்கூல் பஸ் விட்டு கூட்டிகிட்டு வரையில. ஸோ அவனுக்கு செய்யலை, நாமளும் ஒன்று வாங்கிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒன்று வாங்கிட்டு வந்து 3/4 ஆசைப்பட்டேன், 1/4 அவனுக்கு கொடுத்துட்டேன். பப்ஸ் ஒன்று இன்றைக்கி எக்ஸ்ட்ரா சாப்பிட்டாச்சு. அப்புறம் மற்றவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி பூரி சுட்டேன். ஆனால் பூரி எனக்கு சாப்பிடலாம் போல் இல்லை. ஸோ அவங்களுக்கு மட்டும் பூரி. அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் பூரி போட்டு கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு சோளக்கருது இருந்தது, அதை சாப்பிட்டேன். இதில் இருந்த உருளைக்கிழங்கு வேணால் ஒரு 4-5 பீஸ் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டேங்க. ஏதோ வந்து காரமாக சாப்பிடலாம் போல் இருதுன்னு சொல்லிட்டு இதில் உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்து சாப்பிட்டேன். பூரி வந்து கையிலேயே தொடலை. எப்படி இருக்குதுன்னு கூட பார்க்கல. எப்படி இருக்குன்னு சாப்பிட்லான்னு தோணலை, ஏன்னு தெரியல. எப்போவுமே பூரி ரொம்ப பிடிக்கும், சாப்பிட்லான்னு தோணலை. இது உண்மையாலுமே மிகப்பெரிய விஷயமாக தான் இருந்தது. சரி, நைட்டு வந்து ஒரு சோளக்கருதும் ஒரு டீயும் சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி பப்ஸு சாப்பிட்டதுக்கு ஒரு வாக்கிங்கும் போயாச்சு. இங்கே வாருங்களேன் என்கிட்ட சண்டையா. இன்றைக்கி உண்மையாலுமே நல்லா வந்து ஃபாலோ பண்ணியாச்சு. சூப்பராக ரெடியூஸ் ஆகிருக்குது.